பாகிஸ்தான் தாக்குதல் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லாவில் 10 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் 10 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பீரங்கி தாக்குதல் நடைபெறுவதாகவும் தகவல் வெளியானது. தற்பொழுது அங்குள்ள நிலவரம் என்ன? என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது ராஜேஷ்? பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பொதுமக்களை குறிவைத்து பல்வேறு தாக்குதலை இந்தியாவின் மீது நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே யார் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலோ அச்சுறுத்தலோ இல்லாமல் இந்தியா பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர் ஆலோசனையின் மூலமாக எடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானில் இருந்து இந்த ட்ரோன் மூலமாக பொதுமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி இந்த தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா பகுதியில் 10 வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் வீடுகள் மீது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்தவித சேதமும் இல்லை. மத்திய அரசினுடைய இந்த துரிதமான நடவடிக்கையின் காரணமாக தற்பொழுது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக வீடுகள் மீது மட்டுமே இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு மாற்றங்களை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானில் நடைபெற்ற அந்த சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்காக மாற்றப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பகல்காம் தாக்குதலை அடுத்து பயங்கரவாதிகள் மீது இந்தியா தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே இந்த போர் சூழல் என்பது எழுந்திருக்கிறது. இரு நாட்டு படைகளும் எல்லையோர மாநிலங்களில் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இருந்த போதிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களுக்கு கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் இந்திய ராணுவம் துரிதமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கான பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு, மத்திய அமைச்சரவைகள் உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக பிரதமருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்காக மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராவல்பிண்டி, முல்தான் மற்றும் லாகூர் மைதானங்களில் நடைபெறவிருந்த இந்த போட்டிகள் 3 போட்டிகள் நடைபெற இருந்தது. அந்த 3 போட்டிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர்ல எப்படி IPL தொடர்கள் நடைபெறுகிறதோ அதே போல பாகிஸ்தானில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் என்ற அந்த கிரிக்கெட் போட்டி என்பது நடைபெறும். இதில் தான் அங்க வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மைதானத்திற்கு மிக அருகிலேயே இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றதால் கிரிக்கெட் வீரர்கள் மிகவும் அச்சமடைந்ததாகவும் பயப்பட்டதாகவும் தெரிகிறது. இதனை அடுத்துதான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இந்த போட்டிகள் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருந்தது என்னவென்றால் தொடர்ச்சியாக ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. அதனால் அங்கு விளையாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக வீரர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் தற்பொழுது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு நாடுகள் நமக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சீனாவை பொறுத்த வரைக்குமே எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது ஒரு புரியாத நிலையாக இருந்த போதிலும் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் லியான்ஜி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு விளக்கம் ஒன்றையும் அளித்திருக்கிறார். அதில் நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இரு தரப்பிலும் அமைதியும் சமாதானமும் ஏற்பட அதிக ஆர்வம் காட்டுகிறோம். சர்வதேச சட்டங்கள், ஐநா சாசனம், அமைதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இரு நாடுகளுக்கும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தற்போதைய பதற்றங்களை தணிப்பதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க சர்வதேச சமூகங்களுடன் இணைந்து செயலாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சீனா தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட போவதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் என்பது அமெரிக்காவிற்கே தெரிந்த வண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய நடவடிக்கை என்பது மனித இனத்திற்கு விரோதமாக இருப்பதாக ஏற்கனவே பல நாடுகள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவிற்கு தங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இரு அண்டை நாடுகளும் அமைதியை பேணவும் நிதானத்தை கடைபிடிக்கும் நிலைமையை மேலும் சிக்கலாக்காமல் தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானில் ஒரு நிலையற்ற தன்மை
ஏற்படுவதோடு அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்பது சீர்குலையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. சீனாவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் வெளிப்படையாக இந்தியாவை ஆதரிக்காததற்கான ஒரு காரணமாகவும் அது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்நாட்டில் இருக்கக்கூடிய சீனாவின் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு வீணாகிவிடும் என்ற அரசியல் வீணாகிவிடும் என்ற நோக்கத்தோடு தான் சீனா இந்தியாவிற்கான அந்த ஆதரவும் தெரிவிக்காமல் ஒரு நடுநிலைமையோடு நாங்கள் செயல்படுகிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் நடுநிலைமையோடு செயல்படுகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்று அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இம்மாதிரியான சூழ்நிலைகளில் தான் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. முப்படை தளபதிகளாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நாம் மேற்கொள்ள போகிறோம், அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது விரிவாக நாம் நடவடிக்கை எடுக்க போகிறோம், பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன மாதிரியான பதிலடியை நாம் கொடுக்க போகிறோம் என்பது குறித்து தொடர்ச்சியான இந்த விவாதங்கள் நடைபெற்றே கொண்டே இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நிதானமாக யார் நம்முடைய எதிரி என்பதை அவர்கள் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல முறை பிரதமர் மோடி முப்படை தளபதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையின் முடிவில் தான் பயங்கரவாத அமைப்புகள் கிட்டத்தட்ட 9 பயங்கரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்தப்பட்டது. அது முற்றிலுமாக தகர்த்து எரியப்பட்டது. இப்படியாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது என்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். எந்த மாநிலத்திலும் சரி, எங்க போர் பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் மக்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக மாநில அரசுகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த போர்க்கால ஒத்திகையாக இருக்கட்டும் அல்லது அரசு ஊழியர்கள் விடுப்பின்றி வேலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்ட அறிவுறுத்தல்களை அவர்கள் தொடர்ச்சியாக வழங்கியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்குமே கூட சென்னையில் ஒரு போர் பதட்டம் என்பது இல்லாத ஒரு சூழல் இருந்த போதிலும் ஆனால் அங்காங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில் நிலையங்கள், விமான நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் இந்திய அரசு பல்வேறு கட்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய, குறிப்பாக எல்லையோரமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டதன் காரணமாகத்தான் காஷ்மீரில் இந்த ஒரு தாக்குதல் நடந்த போதிலும் அந்த தாக்குதலில் இருந்து வீடுகள் மட்டுமே சேதமடைந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாத வகையில் ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டதன் விளைவாகத்தான் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய 24 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அது சர்வதேச விமான நிலையங்களாக இருக்கட்டும் இல்ல உள்ளூர் விமான நிலையங்களாக இருக்கட்டும், அவை அனைத்துமே மூடப்பட்டிருக்கிறது. அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு மாநில எல்லைகளில் இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழல் நிலவக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இப்படியான பல்வேறு கட்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. மாநில அரசு மாநில முதலமைச்சர்களுடன் பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி அவர்களுக்கான தேவைகள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த போர் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், ஒரு புறம் மக்களுடைய பாதுகாப்பு, இன்னொரு புறம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். இப்படியாக ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தொடங்கி நம்முடைய மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தொடங்கி அனைவருமே தங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த போர் தணிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியை மேற்கொள்ள இருக்கிறார். இப்படியான ஒரு நடவடிக்கைகள் தான் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் எல்லை மீறும் பொழுது ஒருபோதும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்தியா பதிலடி கொடுப்பதற்கான அத்தனை விதத்திலும், அது தொழில்நுட்ப விவகாரங்களாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு நேரடியாக தாக்குதல் நடத்துவதாக இருக்கட்டும், இப்படியான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்தியா எடுத்து வருகிறது. அதே நேரத்தில் வான்வழி தாக்குதல் மட்டுமே ஈடுபட்டு வந்த இந்தியா
தற்பொழுது அவர்கள் கப்பற்படையும் சேர்த்து தாக்குதல் நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு எல்லா விதத்திலுமே பதிலடி கொடுப்பதற்கான அந்த வேலைகளை தொடர்ச்சியாக இந்தியா செய்து வருகிறது. முப்படை தளபதிகளுக்கும் அதன் கட்டளைகளை பிரதமர் மோடி தெரிவித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில அதே நேரத்தில் வெளியுறவுத்துறையை பொறுத்த வரைக்குமே இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியா எதனால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கிறது, எம்மாதிரியான இந்த ஏவுகணைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஏன் நாம் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்பதெல்லாம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக ஊடகங்களுக்காக இருக்கட்டும் அல்லது மற்ற நாடுகள், அண்டை நாடுகள், நம்முடைய தோழமை நாடுகளுக்கும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த முயற்சி என்பது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகள் என்பதும் அனைத்து நாடுகளுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிதானமாக செல்லக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அனைத்து நாடுகளும் கூறக்கூடிய அந்த இதை நம்மால் பார்க்க முடிகிறது. சலோமி.